ஹலோ லட்டூஸ். இன்றைய கதை குணத்தை வெளிப்படுத்திய தேள். ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது. அப்போது ஒரு தேள் ஓடி வந்து, ஆமை அண்ணா, நான் அவசரமாக அக்கறைக்கு போக வேண்டியிருக்குது. உன் முதுகில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியாக அக்கறை போய் சேர்ந்துடுவேன் என்றது. ஆமைக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக, உன்னை பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்குது, முதுகில் ஏற்றிக்கிட்டு போகிறேன், ஆனால் வழியில் ஏதாச்சும் சேட்டை கீட்டை பண்ணினேன்னு வச்சுக்கோ, உரிச்சு போடுவேன், உரிச்சு, சரியா என்று சொல்லி முதுகில் ஏற்றி கொண்டது. தேளும் சந்தோஷமாக ஏறிக்கொண்டது. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு, இதில் கொட்டினா வலிக்குமா? சரி, லேசாக கொட்டித்தான் பார்ப்போமே. மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது. ஆமை கேட்டது, ஏய் என்ன பண்ணுற? இல்லைனே, தெரியாமல் கொடுக்கப்பட்டுடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஆமை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ? கொஞ்சம் அழுத்தமாகத்தான் கொட்டினால் என்ன? சற்று அழுத்தமாகவே கொட்டியது. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை. என்னடா தம்பி, புத்திய காற்றியா என்றது ஆமை. அட இல்லனே, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன், அதுக்கு போய் பெருசா பேசுறியே என்றது தேள். ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்து கொண்டே நீந்தியது. கொஞ்ச நேரம் சென்றது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான். இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறி ஓடும் தெரியுமா? சின்ன மிருகமாக இருந்தால் வாயில் நுரை தள்ளி செத்தே போகும். இந்த தம்மாதுண்டு ஆமை பயல் அசைய கூட மாட்டேங்கிறானே. இதோ கரையும் நெருங்கிடுச்சு. கடைசியாக ஒரு தடவை கொட்டித்தான் பார்க்கலாம் என பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது. ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது. நீ சரியா வரமாட்டை போலிருக்கே என்றது. தேளுக்கு கரையை நெருங்கிவிட்ட தைரியம். பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டியே பழகிட்டேன். இந்த 10 நிமிஷம் பயணத்துக்காகலாம் பழக்கத்தை மாற்றிக்க முடியாது. இது பழக்க தோஷம். நீதான்ப்பா கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்றது. ஆமை சிரித்தபடியே சொன்னது, உனக்கு இருக்கும் பழக்க தோஷம் மாதிரியே எனக்கும் ஒன்று உண்டு. அது இதுதான் என்றபடியே நீருக்குள் மூழ்கி எழுந்தது. எழுந்து பார்த்தால் முதுகில் தேள் இல்லை. அது செத்து நீரின் மேல் மிதந்து போனதை கண்டது. பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள். என்ன புரிஞ்சதா? இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை இன்னும் தெரிஞ்சுக்க, கேட்க எங்களை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க.